இத பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. டே டு டே என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. சோ அததான் பார்க்க போறோம். சோ கடந்த ஒரு வாரத்துல என்ன நடந்திருக்குன்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா. இந்தியால வந்து எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து நமக்கு பெனிஃபிட்டா யார் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம்ல. நமக்கு ஈஸி வேயா யார் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பைபிட்டோட எக்ஸ்சேஞ்ச்ல வந்து டிஜிட்டல் ரூபி பேமெண்ட் மூலியமா இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. இவங்க இது ஏன் பண்ணணும்? இவங்க ரொம்ப நாளா இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சடனா சேஞ்சஸ் பண்றாங்கல்ல, எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரேடிங் வால்யூம்ல இந்தியன் கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ரீசன்ட் டேஸா. அதை பார்த்ததுனால அதை இன்னும் எஃபிஷியன்டா மாத்தணும்ல. அதுக்காக அவங்க இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. சோ இது பண்றது மூலியமா அவங்க கஸ்டமர்ஸும் அவங்களுக்கு கெயின் ஆவாங்க. அவங்க எக்ஸ்சேஞ்சோடைய ஓவரால் வால்யூமும் அதிகமாகும்ல. சோ ரெண்டு பக்கமே வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா போறதுனால இதை கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மட்டும் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்காங்களா, கூகுள் பே, போன்பே, பேடிஎம், அவங்களுக்கும் வந்து இந்தியன் ரூபி மூலியமா போட்டு அவங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அளவுக்கு உள்ள வரதுக்கான அலவன்ஸ் வந்து அவங்க கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதுவே எக்ஸ்பேன்ஷன் தான். அவங்களுடைய பிசினஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குன்ற ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுல பார்த்ததுல இது கொடுத்தா அது இன்னும் அதிகமாகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்றத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சோ அதனால இது கொடுத்துருக்காங்க. சோ ரீசன்ட் டேஸா அவங்களுடைய growth-அ பார்த்த மட்டுமே அவங்க இந்த ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்ச்ல நம்மளோட டிஜிட்டல் ருபி மூலியமா பேமெண்ட் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டி மூலியமாவும் நம்ம பே பண்ண முடியும். இதுக்கப்புறம் டெபாசிட் வித்ட்ரால் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான கன்வீனியன்ட் மெத்தட்ல கொடுக்கறதுக்கு தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னும் அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகலாம், ஒரு சிம்பிளஸ்ட் வே. இப்பவே வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க. கேஓசி வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் சர்வர்ஸ் மூலியமா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதை இன்னும் எஃபிஷியன்டா பண்றதுக்கான வழிமுறைகளும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ பேமெண்ட்ல வந்து இப்ப ரீசெண்டா என்ன இருக்கு? கார்ட் பேமெண்ட் தான். சோ கார்ட் பேமெண்ட்லயுமே ஒரு சில டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. டிரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணிருவாங்க, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும், இல்ல கார்டு டிடெக்ட் ஆகாது. அதை எல்லாத்தையும் இது ஒரு விஷயம் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர். சோ இவங்க வந்து யூஎஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேமெண்ட் சொல்யூஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயர்ட் நெட்வொர்க்ல. சோ ஒயர்ட் நெட்வொர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபியட் டு கிரிப்டோ டிரான்சாக்ஷன் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இவங்க இது கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஃபியட் டு கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ல கார்ட் பேமெண்ட் மூலியமா கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன டிராபேக் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்றத எடுத்து அனலைஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. பட் அவங்க பர்ச்சேஸ் லிமிட் வந்து இன்னும் வாண்டடா இருக்கும். அந்த இடத்துல அவங்களால பண்ண முடியாம போகுது. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் போற மாதிரி இருக்கு. அது மட்டுமான்னு பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ. சோ இது எல்லாமே வந்து அவங்க ஒயர் நெட்வொர்க் மூலியமா நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அவங்க நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இது மூலியமா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியும் காமிச்சிட்டாங்க. ஃபீஸும் வந்து அதை கம்பேர் பண்றப்ப ஒயர் நெட்வொர்க்ல கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்கிரேட் பண்ணணும் தான். பட் அதுலயும் சம்டைம்ஸ் ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும்ல. சோ இது வரலன்னா இது என்ன ஒன்னு மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அங்க ஸ்ட்ரக் ஆகும். சோ அதை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா ஒயர் மெத்தட் கொடுத்திருக்காங்க. சோ இது கொடுக்கறது மூலியமா என்ன அப்படின்னா அவங்களால ஈஸியா ஒரு லிமிட் இல்லாம ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், எஃபெக்டிவா பண்ண முடியும், லெஸ் ஃபீஸ்ல. சோ ஃபீஸ் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டா வாங்க முடியும்ன்றப்போ இதோடைய எக்ஸ்போஷர் வந்து சீக்கிரமா வந்து பீப்புள் கிட்ட போய் சேர்றதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்கு. சோ இவங்க இந்த ஸ்டெப் எடுத்த ரீசனும் சொல்லிட்டாங்க. அது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்றத புரிஞ்சும் செஞ்சுட்டாங்க. சோ ரீசன்ட் டேஸா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் மூலியமா இவங்க இதை வந்து அழகா பண்ணி காமிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க சிம்பிள் அந்த ரெண்டு ஸ்டெப் தான், அந்த கேஓசி வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்கன்னா போதும். எப்படி பேமெண்ட் ஆப்ஷன் கார்டு மூலியமா பண்றாங்களோ அதே மாதிரி உங்க ஒயர் நெட்வொர்க்ல நம்ம பண்ணி கொடுக்கறத இவங்க சொல்லிட்டாங்க. சோ இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு டெடிக்கல் டீம் வச்சிருக்காங்க. எந்த நேரத்துல எதுவும் ஃபால்ட் ஆகக்கூடாதுன்றத ஹைடெக் டீம் கூட வச்சிருக்காங்க. சோ இத எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத நெட்வொர்க்கிங் பீப்புள் கிட்டயுமே இவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ சீக்கிரமா யூஎஸ்ல மட்டும் இல்லாம எல்லா ரீஜன்ஸ்லயுமே வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது அங்க ஏமா இருக்கு. காயின்பெக்ஸ். சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா இது திரும்ப திரும்ப வந்து ஏன் இந்தியாவுக்கு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இங்க வந்து இப்போ கிரிப்டோ வந்து ரொம்ப ரொம்ப அழகா பூம் ஆயிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. சோ அப்போ வந்து இந்தியன் கஸ்டமர்ஸை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் தானே எல்லாரும் பார்ப்பாங்க.
என்ன சொன்னா வந்து நம்மளுடைய பிசினஸ் க்ரோத் ஆகும், நம்ம ஒன்னும் நல்லா பண்ண முடியும். ஸோ அததான் இவங்களும் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களும் இங்க ரன் ஆயிட்டு இருக்க ஒரு ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இவங்க என்ன வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் பண்ணணும்? ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம காசு கொடுத்தோம், அவங்க நம்ம காயின் வாங்கணும், அதோட அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல. பட் அதையும் தாண்டி நாங்க ஒரு ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்றோம். எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் அங்க நடக்குது, உங்களால வந்து காயின் எடுக்க முடியல, உங்களால அந்த இடத்துல இருந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, எங்க கிட்ட வந்து இந்த கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து அவங்க கம்பெனி சார்பா அவங்களோட brokerage ஃபீஸ் இருக்குல்ல, அதுல 2% வந்து அவங்க ஒரு ஆனுவல் இன்கமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து நாங்க உங்களுக்கு கவர் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்கீம் வந்து அவங்க அந்த அளவுக்கு அவங்க பிலீவ் பண்றாங்க. அங்க தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்றத அவங்க பிலீவ் பண்றாங்க. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சரி, இல்ல பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி இன்னும் அடுத்த லெவல் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு ஆம்பலுக்கும் நாங்க வந்து எங்களுடைய இன்கம்ல இருந்து நாங்க 2% கொடுத்துடுறோம். இதை கரெக்டா மெயின்டைன் பண்றோம். இது எதுக்காக மெயின்லி அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் நடக்கிற அந்த சினாரியோஸை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமரோட சேஃப்டி நாங்க ரொம்ப அழகா பாக்குறோம். ஆல்ரெடி சேஃபா தான் இருக்கு. இன்கேஸ் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நாங்க வந்து இதை வச்சு அதை மெயின் பண்ண போறோம். ஸோ இவங்க வந்து ரீசன்ட் டேஸா வந்து ரொம்ப அழகா அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்க போயிருக்காங்க அப்படின்னா மீனா ரீஜன், அதாவது டிராம்ஸ் மூலியமா ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஹையஸ்ட் ட்ரேடிங் வால்யூமா அவங்க துபாயில வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அடுத்த கட்ட இலக்கா அங்க போயிருக்காங்க. பட் இந்தியால ஆல்ரெடி இவங்க வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா ஒரு பிசினஸ் தேவைப்படுதுல. ஸோ அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கொடுக்குறோம் அப்படின்றதா விஷயம். ஸோ இப்ப அங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னா அங்க இருக்க டெக்னாலஜி ட்ரெண்டிங் மூலியமா அது மூலியமா இங்க என்ன பண்ண முடியும்ன்றத அவங்க கத்துக்குவாங்க. ஸோ மெயினா இது அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி அந்தந்த ரீஜனுக்கு ஏற்றபடி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதா விஷயம். ஸோ எல்லாருமே பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எப்படி பண்ண முடியும்ன்ற வழியை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா கண்டிப்பா ஒரு மார்க்கெட்டிங் ஏரியா. ஸோ எல்லாருமே உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான கரெக்டான ஏரியாவா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குதுன்றத அவங்க வந்து ரிப்போர்ட் மூலயமா பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் டாக் ஆஃப் த வீக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க இந்த இன்சைட் காயின்ஸ்ன்ற அப்ளிகேஷன்ல, அதாவது இந்த பேஜ்ல ஆகஸ்ட் 4 ஒரு ப்ராப்ளம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, டாப் கிரிப்டோ கெய்னர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளுடைய காயின் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ கடந்த ஒரு வாரத்துல எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்திருக்கு நம்ம காயின் அப்படின்றதுதான் வந்து இந்த ஒரு டாக் ஆஃப் த வீக் கான்செப்ட்ல கொண்டு வருது. ஸோ இதுல வந்து லிஸ்ட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆகஸ்ட் 4 அன்னைக்கு இந்த பேப்பர்ல வந்து நம்மளோட பெல்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ட்விட்டர்ல வந்து கியூ காயின் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வாரத்துக்கான லீடிங் செக்டார்ஸ்ல வந்து நம்ம பிரைவசியில வந்து நம்மளுடைய பெல்டெக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரோச் வந்து கண்டிப்பா இருக்கு. அவருடைய ரிசல்ட் தான் நம்ம வந்து சோசியல் மீடியால பாக்குறது எல்லாமே. ஸோ இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. போன வாரம் ஃப்ரைடே வந்து நம்ம பெல்டெக்ஸ் பேஜ்ல ஏர்ன் அண்ட் பூஸ்ட் நடந்துச்சு. அதுல பீச்சட் கான்செப்ட் வச்சு நடத்துனாங்க. ஸோ ஒரு வாரமும் நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி போன வாரமும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா முருகேசன் சார், ஜெயன் சார், அதுக்கப்புறம் வித்யா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 3 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம டீம் எல்லாமே கலந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபைனல் போர்ட் லிஸ்ட்டுமே அவங்க இருக்கு. ஸோ டீம் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது இன்னும் அதிகப்படுத்தி நம்ம டாப் 5ல வரணும்ன்றது நம்ம எல்லாரோட விஷயம். ஸோ இது எதுக்காக கலந்துக்கணும்? ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோன்றத கத்துக்கவும் முடியும். எப்படி அவங்க கேட்கறாங்கன்றது மூலமா நம்ம கெயின் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் பீஸ்ல கலந்துக்கோங்க. அடுத்ததா வந்து மாஸ்னோட இதுல வந்து இவங்க வந்து ஒரு ரேங்கிங் வந்து லிஃப்ட் பண்ணிருக்காங்க. எம்என்ஓ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் மூலியமா ROI மூலியமா நம்ம பெல்டெக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப அழகா போயிருக்கு. இந்த சோசியல் மீடியாலுமே வந்து கண்டென்ட் வைஸ்மே வந்து நம்ம வந்து பார்க்கத்தக்க விஷயமா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாமே எப்படி மாறுது, இதை வச்சு நம்ம எப்படி நம்ம பிசினஸை மாத்துறோம் அப்படின்றத கான்செப்டே. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ். அப்படின்னு ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஆல்.